8ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 1.6ல் 5வது கணக்கு. அதில் ரோமன் லெட்டர் 1 பார்க்கலாம். 5 பவர் 0 ப்ளஸ் 6 பவர் -1 இன்ட்டு 3 பவர் 2, அதாவது 3 ஸ்கொயர். இதில் ப்ராக்கெட் உள்ளதை நம்ம முதல்ல சுருக்க போகிறோம். 5 பவர் 0, எனி நம்பர் பவர் 0 ஈக்குவல் டு 1. எந்த ஒரு எண்ணுக்கு மேலேயும் அடுக்கில் பூஜ்ஜியம் இருந்தால் விடை 1 தான். அப்போ இதனுடைய மதிப்பு வந்து 1ன்னு போட்டுக்குங்க. இப்போ 6 பவர் -1, அதாவது அடுக்கில் மைனஸ் இருக்குது. இப்போ அடுக்கில் மைனஸ் இருந்தால் நம்மளால் இதை விரிச்சு எழுத முடியாது. அதனால் மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு இதை தலைகீழாக மாற்ற போகிறோம். 6க்கு கீழே பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா 1ங்கிற நம்பர் இருக்கும். எல்லா எண்ணுக்கு கீழேயும் 1ங்கிற நம்பர் இருக்கும். இப்போ இதை தலைகீழாக மாற்றும் போது நமக்கு 6/1 1/6 அப்படின்னு மாறுது. இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த -1 +1 மாறிடுச்சு. அப்போ 1 வந்து அடுக்கில் போடும்போது மதிப்பு மாறாது. அதனால் அந்த 1 விட்டுட்டு அப்படி எழுதியிருக்கோம். இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது ஒரு கலப்பு பின்னம். இந்த கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றுறதுக்கு இந்த பகுதியில் உள்ள 6 இந்த 1ஓட பெருக்கி தொகுதியை கூட்ட போகிறோம். 6 × 1 6 + 1/6 இன்ட்டு 3 ஸ்கொயர். 6ஓட 1 கூட்டினா 7/6 இன்ட்டு 3 ஸ்கொயர்னால் உங்களுக்கு தெரியும் 3 × 3. 3ஐ 2 முறை விரித்து எழுதணும். அப்போ எழுதியாச்சு. இதில் பெருக்கிறதுக்கு முன்னாடி வகுத்தல் இருந்தால் வகுத்துக்கணும். அப்போ 3ஆவது பட்டில் இதை ரெண்டையும் வகுக்கலாம். 1 3 3 ஈர் 3 6, இங்கே 1 3 3. ஒரு தடவை 3ஆவது படு மேலேயும் கீழேயும் சொல்லணும். இப்போ இந்த 3ஐயும் 2ஐயும் வகுக்க முடியாது. இது 3 மடங்கு, இது 2 மடங்கு. அப்போ மேலே உள்ள தொகுதியோடு பெருக்கணும், பகுதியை அப்படி போட்டுறணும். அப்போ 7 × 1 7 தான். 7ஓட 3 பெருக்குனா 7 3 21. பகுதியில் என்ன இருக்குது மிச்சம் 2. அப்போ /2. அடுத்து ரோமன் லெட்டர் 2 2 பவர் -1 ப்ளஸ் 3 பவர் -1 டிவைடட் பை 6 பவர் -1. இப்போ இந்த ப்ராக்கெட்டில் பார்த்தோம்னா இடையில ப்ளஸ் கொடுத்துருக்கு. மேலே அடுக்குகள் சமமாக இருக்குது. அப்போ ஏற்கனவே ஒரு கணக்கில் வந்து அடுக்குகள் சமமாக இருந்தால் பொதுவாக ஒரு அடுக்கை எடுத்துகிட்டு உள்ளே உள்ளதை பெருக்கணும். ஆனால் இங்கே கூட்டல் இருக்குது. கூட்டலில் அந்த விதிமுறை செல்லாது. அந்த மாதிரி செய்யக்கூடாது. அப்போ நம்ம இதை தனியாகவும் தான் நம்ம செயல்படுத்தணும். அப்போ பவரில் வந்து மைனஸ் இருந்தால் அதை வந்து ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு தலைகீழாக மாற்றணும். அப்போ எல்லா எண்ணுக்கு கீழேயும் 1ங்கிற எண் இருக்குது. அப்போ 2/1 தலைகீழாக மாற்றினா 1/2. பவர் 1ல் இருந்தால் மதிப்பு இல்லை. அதனால் அந்த பவர் 1 விட்டுறோம். ப்ளஸ் 3 பவர் -1 இதை வந்து ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு இதை தலைகீழாக மாற்றுறோம். அப்போ எல்லா எண்ணுக்கு கீழேயும் 1ங்கிற எண் இருக்குது. அப்போ 3/1 நம்ம தலைகீழாக மாற்றினா 1/3 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த 2 பின்னங்களையும் கூட்டணும். கூட்டுறதுக்கு நம்மக்கிட்ட 2 மெத்தட் இருக்குது. ஒன்று குறுக்கு பெருக்கல் செய்யலாம், 2வது எல்சிஎம் எடுக்கலாம். இது சிறிய எண்ணாக இருக்கிறதுனால நம்ம குறுக்கு பெருக்கல் செய்கிறோம். அப்போ 3 1ஓட பெருக்குனா 3, 2 1ஓட பெருக்குனா 2, கீழே உள்ள பகுதியை அப்படி பிரிக்கணும். ஈர் 3 6. அப்போ குறுக்கு பெருக்கல் செய்யும்போது 3 × 1 3ன்னு வருது, 2 × 1 2ன்னு வருது. கீழே உள்ள பகுதியோடு பெருக்கிறோம். ஈர் 3 6 வகுத்தல். இப்போ நம்ம இதையும் வந்து விரிச்சு எழுதிடலாம். இங்கே வந்து விரிச்சு எழுத முடியாது. பவர் வந்து மைனஸில் இருக்குது. அதை ப்ளஸ்ஸாக மாற்றுறதுக்கு நம்ம தலைகீழாக மாற்றுறோம். 6 கீழே என்ன இருக்குது 1ங்கிற நம்பர் இருக்குது. அப்போ இதை தலைகீழாக மாற்றினா அடுக்கு வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 1/6. இப்போ -1 வந்து +1 மாறிடுச்சு. அப்போ பவரில் +1 இருக்கிறதுனால மதிப்பு மாறாது. அதனால் அதை விட்டாலும் தப்பு இல்லை. அதனால் அதை விட்டுறோம். அப்போ 3 2ஐயும் கூட்டினா 5/6. இப்போ 2 பின்னங்கள் வகுத்தில் இருக்குது. வகுத்தில் இருக்கிற பின்னங்களை வகுக்கிறது கொஞ்சம் சிரமங்கிறதுனால வகுத்தலை நம்ம பெருக்கலாக மாற்றிக்க போகிறோம். அப்போ வகுத்தலை பெருக்கலாக மாற்றுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ரூல்ஸ் இருக்குது. அப்போ வகுத்தலை பெருக்கலாக மாற்றினா ஒரு பின்னத்தை தலைகீழாக மாற்றணும். அப்போ 1/6 6/1 அப்படின்னு மாற்றுறோம். உங்களுக்கு தெரியும் பெருக்கும்போது வகுத்தல் இருந்தால் வகுத்துக்கணும். அப்போ ஓரார் 6 ஓரார் 6. இப்போ தொகுதியோடையும் பகுதியோடையும் பெருக்க போகிறோம். 5 × 1 5, 1 × 1 1. அப்போ 5/1 எப்படி எழுதலாம் 5 அப்படின்னு எழுதலாம். அடுத்து ரோமன் லெட்டர் 3 3 பவர் -1 ப்ளஸ் 4 பவர் -2 ப்ளஸ் 5 பவர் -3 த ஹோல் பவர் 0 அப்படின்னு கொடுத்துருக்கு. உங்களுக்கு தெரியும் எனி நம்பர் பவர் 0 ஈக்குவல் டு 1. அப்போ எந்த எண்ணுக்கு மேலேயும் அடுக்கில் பூஜ்ஜியம் இருந்தால் அதனுடைய மதிப்பு 1. அதன்படி இதுக்கு விடை வந்து 1ன்னு போட்டால் போதும்.